மாவட்டத்தில் சுமார் 128 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சம்பா மற்றும் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டுமே பாசனத்திற்கு நீர் கிடைக்கும் பட்சத்தில் முப்போகம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. எஞ்சிய பகுதிகளில் நீர் பற்றாக்குறையால் ஒரு போகம் அல்லது 2 போகம் மட்டுமே சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக சம்பா சாகுபடியின் போது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலும், தாளடி சாகுபடியின் போது மே மாதம் முதலும், குறுவை சாகுபடியின் போது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களிலும் நெல் கொள்முதல் செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெல் மணிகளை விவசாயிகள் குவியல் குவியலாக சாலைகளிலும் பொது வெளியிலும் கொட்டி வைத்துள்ளனர். தற்போது இரவில் பனிப்பொழிவின் காரணமாக நெல்மணிகளில் ஈரப்பதம் உண்டாவதால் தினம்தோறும் நெல்மணிகளை காய வைக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொட்டி வைத்துவிட்டு விவசாயிகள் 15 நாட்களாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், தினசரி 1 லாரி லோடு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுவதை தவிர்த்து கூடுதல் ஆட்களை நியமித்து அதிகப்படியான நெல் கொள்முதல் செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் நெல் மணிகள் ஈரமாகி முளைக்க தொடங்கியுள்ளதாகவும், இனியாவது இந்த விளம்பர அரசு விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மணிகள் மீது கருணை வைத்து விரைவாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. திருவெம்பூர் ஒன்றியத்தினுடைய தென்பகுதியில் ஒரு இடம் நெல் கொள்முதலுக்குன்னு இடம் அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் வடப்பகுதிக்கு மக்கள் விவசாயிகள்லாம் ரொம்பவும் அவதிப்படுறாங்க. அதனால் வேங்கூர் பகுதியில் சென்டர் அமைச்சு இங்கே உள்ள விவசாயிகள்லாம் இந்த அரசு கொள்முதல் நெல் கொள்முதலை வச்சாக்க ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த மக்களை விவசாயிகளை அவதிப்படுத்தாமல் எப்படி தென்பகுதியில் ஆரம்பித்தாங்களோ அது மாதிரி வடப்பகுதிக்கு ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் மூட்டைக்கு 40 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாகவும், பணம் தர மறுக்கும் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறுமாறு லோடுமேன்கள் மற்றும் அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து கொள்முதல் நிலையங்களில் கூடுதல் நபர்களை நியமித்து விரைவாக நெல் கொள்முதல் செய்து உரிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.